வணக்கம், நான் உங்கள் கூகுள் டிஆர்எஃப் எல்லாரும் போட்டுருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சீரிஸ் பார்ட் 9. இந்த வீடியோவில் நம்ம எங்கே போயிருப்போம்னு பார்த்தீங்கன்னா மருதமலை கோயிலேருந்து ஈஷா கோயிலுக்கு தான் போயிருப்போம். ஸோ டிஆர்எஃப் நீங்கள் ஈஷாவில் வந்து வெறும் ஒரு அழகான சிலை, அது பெரிய பிரம்மாண்டமான அழகான சிலை தான். பட் அது மட்டும் அங்கே இருக்குன்னு நினச்சிட்டாதீங்க. அதுக்கு பின்னாடி இன்னொரு அழகு மற்றும் அதிசயங்கள் இருந்த பல விஷயங்களை உள்ளார மறைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அது இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் என்னால் ஓவர்லே கொஞ்சம் தான் ஆட் பண்ண முடிஞ்சுது, ஏன்னா எனக்கு அதிக வீடியோ கிளிப்ஸ் கிடைக்கல. ஸோ இருந்தாலும் என்னால் எவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆனால் ஒண்டர்ஃபுல் டிஆர்எஃப் உள்ளார நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம், என்னோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். நான் ஈஷா போனது ரொம்ப நான் வேந்துட்டேன். ஸோ அந்த வியப்பை நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக வரீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுச்சுங்க. அப்படி கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கு. ஸோ அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஆர்எஃப் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஆர்எஃப் டைம் பார்த்தீங்கன்னா 10:40 ஆகுது. நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈஷாக்கு தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் 18 நிமிஷத்தில் போய் ரீச் ஆயிரும்னு சொல்லிட்டு கூகுள் மேப் என்ற குட்டிச்சதான் சொல்லுது. ஸோ அதுக்கு முன்னாடியே போய் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ என்ன பிளான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் மருதமலை முருகன் கோயில் பார்த்துட்டு கீழே வெளியே வந்து டிஃபன் சாப்பிட்டு வரான்னு தான் பார்த்தோம். ஸோ நாங்களும் ஒரு 10 கிலோமீட்டர் பக்கமாக பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். கடை ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு கடை கூட இல்லை. அப்படியே கடை இருந்தாலும் அது நான்வெஜ் கடையாக இருக்குது. சரி, நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுவும் நான்வெஜ் சாப்பிட்டு போனால் அது நல்லா இருக்காதுன்ற ஒரு எண்ணத்துக்காக வெஜ்ஜு தேன்னா ஒரு கடை கூட வெஜ் இல்லை டிஆர்எஃப். சரியான பங்கமாக இருக்குது. இது ஒரு இன்னர் சிட்டி மாதிரியே இருக்குது. ஆனால் நிறைய இடத்துல கடை இருக்குது. ஆனால் அது வந்து நான்வெஜ் எப்படி ஒரு 2 கிலோமீட்டர் ஒரு டைம் ஒவ்வொரு கடை இருக்குது. ஆனால் அது நான்வெஜ்ஜாக இருக்குது. வெஜ்ஜு கேட்டால் வெஜ் இல்லைன்றாங்க. அப்படியே மாரினா அதை விட்டால் பேக்கரி தான் அதிகம் இருக்குது டிஆர்எஃப். இங்கே எங்கேயுமே வேறு எங்கேயுமே இல்லை. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு பட்னி தான். எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கிற கடையிலே சாப்பிட்டு வந்துருக்கலாம். அங்கே வரும்போது ஒரு மெஸ்ஸு பார்த்தோம் டிஆர்எஃப். ஒரு சின்ன கடை தான், ஆளுங்க யாரும் இல்லை, 2-3 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. சரி, இவன் தான் இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு போய் சாப்பிட்டுக்காண்டா போட, முன்னாடி போய் வர கடை வச்சுருந்தா போகிறான்னு சொல்லி சொன்னான். இவன் பேச்சு கேட்டு நானும் வந்தா, இவனும் பட்னி நானும் பட்னி. சோறு பாப்பா, இன்னொரு 9 கிலோமீட்டர் இருக்குது. 9 கிலோமீட்டருக்குள்ள ஏதாச்சும் ஒரு கடை மாட்டினுச்சுன்னா சாப்பிடுவோம். ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்டு போனால் தான் அங்கே கொஞ்சம் தெம்பா சுற்ற முடியாது. அதெல்லாம் ஓப்பன் ஏரியா, எல்லாம் மொட்டை வெயில் அடிக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. அங்கே போயிட்டு நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவ்வளோ இருக்குன்னு என்ன பார்க்கணும் கூட தெரியாது. அங்கே போனால் தான் ஒவ்வொன்றா கேட்டு தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு மேக்ஸிமம் ஒரு 1.5 2 hours ஆச்சும் ஆகும். அப்படின்ற போது முன்னாடியே சாப்பிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இது என்ன ரூட்டுன்னு எனக்கு தெரியல டிஆர்எஃப். ஸோ ஃபஸ்ட் டைம் வரனால நான் வேணால் கீழே வேணால் ஓவர்லே போடுறேன். நான் போயிட்டு செக் பண்ணுறேன் ஏன்னா எந்த ரூட்டில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கீழே ஓவரில் ஆட் பண்ணுறேன். ஏதாச்சும் கடைக்கு கண்ணுக்கு தெரிவிச்சா பரவாயில்ல, பார்ப்போம். சிவன் அருள் புரியாரா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி முருகனை பார்த்துட்டு வந்தாச்சு. முருகன் அருள் புரிஞ்சிட்டாரு. இப்போ சிவனை பார்க்க போகிறோம். வெள்ளியங்கிரி மலை 10 கிலோமீட்டர், ஈஷா 9 கிலோமீட்டர். வெள்ளியங்கிரி மலைக்கு என்னடா 10 கிலோமீட்டர் தான் வெள்ளியங்கிரி மலையா? 1 கிலோமீட்டர் ஏறிட்டு வந்துடலாமா? இப்போ வெள்ளியங்கிரி மலைக்கு போயிட்டு வந்துடலாமா? வண்டி ஏற்றுவோம், ஏற்றுவோம்டா. புதுசாக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்கிந்திரா வந்துக்கிறாங்க. நாங்கள் என்ன போயே சேரல, அதுக்குள்ள இன்னொரு பிளான் போட ஆரம்பிச்சிட்டோம். கோவை குற்றாலம்னு சொல்லிட்டு இன்னொரு பிளேஸ் இருக்கு. நாங்கள் என்ன நினைச்சேன், வெள்ளியங்கிரி எங்கள் மலைக்கு 10 கிலோமீட்டர், ஆனால் ஈஷாக்கு 9 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் வரும்போது வண்டியிலே போயிட்டு நல்லா நினைச்சேன். பட் ஆனால் வெள்ளியங்கிரி மலைக்கு வந்து வண்டியில் போக அலோடு இல்லை எனக்கு. முதல்ல வேறு காலையிலே தெரியல எனக்கு. நான் பாட்டுக்கு போகலன்னு சொல்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் தூரம் கழிச்சு பக்கத்தில் போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ வெற்றிகரமாக டிஆர்எஃப் ஒரு வகையாக காலையில் சாப்பாடு முடிச்சாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆகுது. கரெக்டாக இங்கே தான் முடித்தேன். கடை பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சஞ்சீவி ஹோட்டல். கரெக்டாக பூண்டி மெயின் ரோடு, செம்மேடு கோவை. இது செம்மேடு ஆட்டுக்கு பரவாயில்ல டிஆர்எஃப். கடை சின்னது தான், பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனால் கடை செம்ம வறுத்து, சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு. எங்கள் சேலம் சைடில் எப்படின்னா பார்த்திங்கன்னா, நம்ம ஊர் சைடில் அப்புறம் ரோஸு தான் பெருசாக போட்டு தருவாங்க. இங்கே நார்மலாக தோசையே அவ்வளோ பெருசாக போட்டு தராங்க. அதான் இன்னும் பெருசாக இருக்குது. அது ஆனால் காசு ரொம்ப கம்மிடா. காசு ரொம்ப கம்மி. 75 ரூபா தான் இங்கே மொத்தமே வாங்கிச்சு. மூணு தோசை வாங்கினா, அதாவது ரோஸு தான் இங்கே தோசை, 3 தோசை 2 இட்லி 75 ரூபா தான் ஆனிச்சு. பரவாயில்ல, செம்ம ஒருத்தர் இல்லை. சாம்பார் சட்னி, அதுக்கு 2 வகையான சட்னி கொடுத்தாங்க, சாம்பார் கொடுத்தாங்க. நல்ல வேலை நாங்கள் பட்னினே நினச்சோம். அங்கே போயிட்டு தான் ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு இருந்தோம். நல்ல வேலை, சிவன் அருள் புரிஞ்சிட்டாரு. இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் இருக்குது. 7 நிமிஷத்தில் போய் ரீச் ஆயிரும்னு சொல்லி போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு மெயின் ரோடு அதே இருக்கிறனால டக்குன்னு போய் காமிச்சிடணும். வாடா பையா வா, நேராக வா.
நாங்கள் வந்து எப்படி வந்தோம்னு பார்த்தீங்கன்னா டிஆர்எஃப் கரெக்டாக நம்ம மருதமலையிலேருந்து ஈஷான் போட்டால் அது ஒரு ஷார்ட் ரூட் காட்டுனுச்சு. ரோடு நல்லா இருந்துச்சு, மோசம்லாம் இல்லை, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த ஷார்ட் ரூட் வழியாக வந்தோம்னா இது காந்திபுரத்துலேருந்து டேரெக்டாக வர மெயின் ரோடாட்டுக்கு இதில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருது. டிஆர்எஃப் நீங்கள் ஈஷா வரீங்கன்னா கோவை குற்றாலம் இதோட பிளான் பண்ணிங்கன்னா திங்கக்கிழமை பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா திங்கக்கிழமை வந்து எவ்ரி வீக்கெண்ட் திங்கக்கிழமை வந்து லீவும். ஸோ சண்டே லீவ் எடுக்கிற மாதிரி அவங்க திங்கக்கிழமை கோவை குற்றாலம் அலோவ் பண்ண மாட்டாங்களா, அங்கே லீவ் ஃபுல்லாட்டுக்கு. ஸோ அதர் 6 days அனதர் 6 days உங்களுக்கு கன்யூவாக வந்து ஓப்பனில் இருக்க மாட்டேங்க. ஸோ திங்கக்கிழமை மட்டும் கோவை குற்றாலம் லீவு. நல்ல வேலை நாங்கள் இங்கே சாப்பிடும் போது எங்களை அந்த அண்ணன் சொன்னாங்க, இல்லைன்னா நாங்கள் பாட்டுக்கு எதுவும் கேட்காம நாங்கள் பாட்டு இருந்தோம்னா நம்ம பாட்டுக்கு டேரெக்டாக ஷீஷா பார்த்து டேரெக்டாக அப்படி போயிருப்போம். டே அப்பா, இதுக்குள்ளே இன்னும் 1 கிலோமீட்டர் போன மாட்டுக்கு. என்ட்ரன்ஸே வேற மாதிரிடாடே, ஃபுல்லாக கல்லிலே பதிச்சு வச்சிருக்காங்க ரோட. திங்கக்கிழமை வந்து இவ்வளோ கூட்டம் இருக்கா? ஹலோ ப்ரோ, சேஞ்ச் இருக்கா? 100 ரூபாய்க்கு. இப்போ வண்டி போய் எங்கே போய் பார்க் பண்ணணும்? இதில் பார்க் பண்ணிட்டு ஃபுல்லாக நடந்து போகிற மாதிரி தானே நானும். அது ரிமோட் கண்ட்ரோல் ஆட்டுக்கு கையிலே வச்சுருக்காரு ரிமோட்டை கேட் போடுறதுக்கு. எப்படா போகணும்? இங்கேயே போடணுமா? அடப்பாவியே. ஓ, இங்கேருந்து நல்லா தெரியுதுடா. டிஆர்எஃப் உங்களுக்கு கோபுரம் எப்படி தெரியுதுன்னு தெரியல, உடனே நல்லா தெரியுது பாருங்க இங்கேருந்து. இதோ இங்கேயே வண்டி பார்க் பண்ணுமா? டிஆர்எஃப் நம்ம வண்டியை முன்னாடியே பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் பக்கம் நடக்கணும் நடக்குது. ஸோ இந்த மாதிரி வண்டியும் உங்களுக்கு இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக ஆயுத யோகி அது சிவன் கிட்ட கொண்டு போய் விடுறதுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் போகலாம். ஸோ அப்படி இல்லை நடந்து போகிறதாலும் போகலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பிரம்மாண்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேற மாதிரி இருக்கிறாடே. பஸ்ஸு பஸ்ஸு போகுது அந்த பக்கம் நேரம். பஸ்ஸுடாது கவர்மெண்ட் பஸ்ஸுடாது. ஓ, அங்கே முன்னாடி போய் அங்கே இறக்கி விட்ருமா? ஓ, அங்கேயே இறக்கி விட்ருவாங்க. இந்த சைட்டையும் இறக்கிடுவாங்க, அந்த சைடு பில்டிங்கு. ஆமாம். ஸோ இப்போ சிவன் சிலைக்கு பின்னாடி தான் இந்த பில்டிங்லாம் இருக்கா, அந்த தியான மண்டபம் அதெல்லாம். அங்கன்னு 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். இன்னும் 1 கிலோமீட்டர் நடந்து போகணுமா? ஏ அப்பா, எதுக்கு இவ்வளோ தூரம் ரெடி வச்சுருக்காங்க? ஸோ டிஆர்எஃப் வரதை தான் நீங்கள் முதல்ல காலையில் இங்கே வந்துடுங்க. நாங்கள் மருதமலைக்கு போனதை நாங்கள் தவறு பண்ணிட்டோம் உண்மையாலுமே. ஏன்னா இங்கே வந்துட்டு ஃபுல்லாக இங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாயந்தரமாக போனாலும் உங்களுக்கு நட ஓப்பனில் இருக்கும். ஸோ கூட்டமாக இது நட ஓப்பன் இருக்காதான். அப்போ நீங்கள் மருதமலைக்கே நீங்கள் சீக்கிரமாடி போயிருந்தீங்க. இது எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்குது. 12 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. 12 மணிக்கு க்ளோஸ் ஆகும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவாங்க. 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. 4 மணியும் தெரியாது. நீங்கள் எதுவும் செக் பண்ணிக்கோங்க, எனக்கு நான் கேட்கல. ஏன்னா 12 மணிக்கு நட க்ளோஸ் பண்ணிட்டு எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எப்பயுமே ஓப்பனில் இருக்கிறது தான் கரெக்டா? 24 hours. இல்லை, ஈவினிங் ஒரு 6 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் 6 மணி வரைக்கும் தான் இங்கே. அவள் சிவராத்திரிக்குலாம் சிவராத்திரிக்கு ஃபுல் டே ஓப்பனு. ஓ, இப்போ இங்கேயும் 6 மணி வரைக்கும் தான் ஓப்பனு. இங்கேயும் 6 மணி வரைக்கும். ஸோ அதை தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்க டிஆர்எஃப். மதிய டைமில் வரக்கூடாது. என்ன இந்த நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் கூடாரம் மாதிரி போட்டிருந்தாங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும்ல. மதிய டைமில் வரக்கூடாது. ஆனால் கூடாரம் போட்டால் சிவன் தெரிய மாட்டாருல்ல. ஸோ நாங்கள் வந்து என்ன நினச்சோம், ஸோ ஞாயிற்றுக்கிழமை தான் கூட்டம் ஹெவியாக இருக்கும், ஏன்னா லீவ் டேஸு, அதனால் கூட்டம் அதிகமாக இருக்கும். மண்டே வந்தால் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு நினச்சி வந்தோம். பட் ஆனால் மண்டே தான் டிஆர்எஃப் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்களே பாருங்கள். முக்கியமாக இதில் எதனால் இவ்வளோ கூட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் ட்ரிப் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அவங்க எல்லோரும் இங்கேயும் வந்துட்டு மருதமலைக்கு எல்லாம் வந்துட்டு வரனால ஸோ எல்லா டைமும் உங்களுக்கு கூட்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி பரவாயில்ல. ஸோ சாமிகள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. சண்டே வந்துருந்தாங்கன்னா வச்சுங்களேன், நார்மல் பீப்புளும் நிறையா பேர் வந்திருப்பாங்க. ஸோ அதுவும் இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஹிந்திக்காரங்களா வடக்கன்ஸ் இங்கே வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்கன்னா சாமி கும்பல்லாம் யாரும் வரல எனக்கு தெரிஞ்சு. சிவன் இருக்காரு, அவங்கள வழிபடுவாங்க அப்படின்லாம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கவும் ரீல்ஸ் எடுக்கவும். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ் தான். எனக்கு முன்னாடியே சொன்னாங்க, எப்படி இருந்தாலும் ஈசாக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் 3 மணி நேரம் ஆகும் 4 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஆகும் எப்படி இருந்தாலும். ஏன்னா இங்கே ஃபோட்டோ எடுக்கிறன்ற பேர்லேயே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் இங்கே பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் உள்ளார ஏதோ சாமி கும்பிட்றாங்க நாட்டுக்கு. இவ்வளோ கூட்டத்தில் உள்ளார 4-5 பேர் தான் உள்ளார இருக்காங்க. மற்றபடி எல்லார் கையிலையுமே ஃபோன் தான். வீடியோக்கெல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்காங்க டிஆர்எஃப் வீட்டுக்கு. யாரும் இல்லை. நான் தான் ஒத்துக்கிறேன். ஆமாம், எங்கள் அப்பா இன்ன வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னாரு. ஃபோன் பண்ணி நான் வீடியோ கால் காமிக்கிறேன், என்ன கோயில் அப்படின்றாரு. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. சரி விடுங்க, ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் உங்களையும் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு மனசை நினச்சிக்கிட்டு ஆட்டேன். ஸோ அவங்க வழிபடுறாங்க எதுவும் தெரில. ஸோ அதே மாதிரி இந்த சிலை பார்த்தீங்கன்னா வச்சிங்களா, இது பராமரிப்பு இன்னும் இல்லை. ஏன்னா அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ வாய்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்களா, உங்களுக்கு தெரியுதா, அப்படிலாம் டேமேஜ் ஆகிருக்கு.
ஸோ இப்படிலாம் இருந்தால் எப்படி கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் வரும்போது எப்படி எதுவும் பார்க்கலாம். இதெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு பாருங்க. வெறும் அட்டையாடா இதெல்லாம், உள்ளார இரும்பாது என்னது பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாரு. எப்படி தெரியுது பாரு பேட்ச் ஒர்க்கு. கடைசியில் கடவுளுக்கும் பேட்ச் ஒர்க்கா? கடவுள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்க. பெயின் அங்கங்கேயும் விரிசல் விட்டுருக்குறது, அந்த இதெல்லாம் அப்பப்போ பூசியிருக்காங்க. அப்படியே கரெக்டாக இப்போ நாங்கள் மேலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கீழே இறங்கி இப்போ கரெக்டாக பின்னாடி ஒரு பக்கம் அந்த தியான மண்டபம் ஸோ அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கே போகலான்னு சொல்லிட்டு மூவ் ஆகிருக்கோம். ஸோ அங்கே போனால் தான் தியான லிங்கம் இல்லையா, ஸோ அங்கே இருக்குது. பட் ஆனால் இங்கே முன்னாடி அவ்வளோ வீடு இருக்குது டிஆர்எஃப். அப்படியே தலைக்கு பின்னாடி நீங்கள் வந்துட்டீங்கன்னா வச்சிங்களேன் சரியான ஒரு கூலிங். பின்னாடி ஒரு கூட்டமே உட்காந்து இருக்குதுங்க, அப்படியே ஜில்லுன்னு இருக்கிறதுக்காக பின்னாடி அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் பின்னாடி போனோடனே உங்களுக்கு கூலிங் அப்படி நல்லா தெரியும், நல்லா இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி. ஸோ ஸ்டார்டிங்கில் நமக்கு அங்கேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படி அந்த மாதிரி ஒரு வண்டி வந்துச்சு இல்லை. ஸோ 10 பேர் கூட்டிகிட்டு ஸோ இதுக்கப்புறம் உள்ளார போகிறதெல்லாம் ஒரு நேச்சுரலாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக மாட்டு வண்டி ஒரு 4-5 மாட்டு வண்டி இருக்காட்டுக்கு. இங்கேயே 2 இருக்குது. ஆனால் இப்போ பர்சனுக்கு சார்ஜ் எவ்வளோ பண்ணுறாங்கன்னு தெரியல, எனக்கு கேட்கல. நான் அதில் போகல, ஸோ நடந்தே போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தோம். ஸோ அதனால் நாங்கள் அது கேட்கல. இது வந்து மேக்ஸிமம் ஒரு 10 ரூபா 15 ரூபா. ஏன்னா இப்போ டீசல்லாம் கூடயும் பரவாயில்ல, இது மாட்டு வண்டி தான். எனக்கு வந்து 20 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். ப்ரேயர் ஆஃப் ஈஷானா இதுதான் ஈஷான்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடியே நீங்கள் வந்து அந்த சிலையை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா ஸோ அது மட்டும் ஈஷா இல்லை. உள்ளார எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ தெரியுமா. உள்ளார வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு அங்கேருந்து ஈஷாலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளார முன்னாடி அந்த பெரிய சிவலிங்கா சிலையை பார்த்துட்டு நீங்கள் உள்ளார வந்தீங்கன்னா ஸோ முன்னாடியே வந்து ஒரு கவுண்டர் இருக்குது. ஸோ மொபைல்ஸ் பேக்ஸ் எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி. ஏன்னா அதுக்குள்ளார போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மொபைல்ஸ் நாட் அலோடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளார போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறாங்களா எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடியே ஃபஸ்ட்டு ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ரூம் உள்ளார இருக்குது, இங்கே வெளியே ரூம் இல்லாமல் ஆதியோகன்னு சொல்லிட்டு உள்ளார தனியாக அவங்களுக்கு தனியாக ரூம்ஸ் கொடுத்து ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே உள்ளார இருக்குது. நம்ம போய் பார்க்குறோம்ல லிங்க பைரவி, ஸோ அந்த தியானலிங்கான்னு சொல்லி அந்த ஒரு பிளேஸாக பார்க்குறோம்ல, ஸோ அதுக்கு அந்தாண்ட ரூம்ஸ் இருக்குது. ஸோ ஆன்லைனில் புக் பண்ணுறவங்களுக்கு ஸோ அந்த ரூம்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு பேண்ட் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களாம் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் உள்ளார போனோடனே எப்போ நம்மளாம் மொபைல் வச்சுட்டோம் இவங்க எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங்கில் இருப்பீங்க. ஸோ அது இதனால தான் ஸோ ரூம்லாம் புக் பண்ணியிருக்கவங்களுக்கு மொபைல்ஸ் வந்து உள்ளார அலோடு. ஸோ அதுவும் ஓப்பனாக யூஸ் பண்ண மாட்டாங்க நிறைய பேர். ஆனால் நிறைய பேர் இங்கே ஓப்பனாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து உள்ளார பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த மொபைல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு ஸோ உள்ளார போகிறோன்னே உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர் உங்களுக்கு அங்கேயே கழட்டி விட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். உள்ளார ஃபுட்வேர் கழட்டி வச்சுட்டு நீங்கள் உள்ளார போகும்போதே உங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி ஒரு பிளேஸ் கிறிஸ்டல் கிளியராக ஒரு வாட்டர் இருக்கும். அது எதுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய குண்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சூரியகுண்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியகுண்டம்னு சொல்கிறாங்கன்னா ஸோ அந்த இடம் வந்து நம்ம ஆண்கள் குளிக்கிற இடம். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு 20 ரூபீஸ் பே பண்ணிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு உள்ளார ரூம் மாதிரி ஒரு இருக்கும். ஸோ அந்த ரூமில் போயிட்டு ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கு ஒரு துண்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த துண்டை கட்டிட்டு நீங்கள் வந்து ரிட்டன் வெளியே அங்கேயே உள்ளாரே ஒரு டைம் குளிச்சுட்டு ஸோ அந்த குளிச்சோட ஏன்னா அது உள்ளாரே எதுக்கு குளிக்கிறாங்கன்னா ஸோ வெளியே இருந்து நம்ம வந்து போயிருப்போம்ல, ஸோ வெளியே நம்ம ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்திருப்போம். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ஸோ உள்ளார போய் அந்த புனித ஆற்றில் அதாவது 3 லிங்கம் இருக்கும் அந்த வாட்டர் ஃபால் மாதிரி இருக்கிற பிளேஸில். ஸோ அந்த பிளேஸ் தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஸோ அந்த பீஸ் பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ அமைதியாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ செம்மையாக ஒர்த்தாக இருந்துச்சு. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு மேலேயே குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்க்ளூடிங் ஜட்டி கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு துண்டை மட்டும் கட்டிட்டு நீங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போக மாட்டீங்க, வெளியெல்லாம் வச்சுட்டு போயிடுவீங்க. இருந்தாலும் நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு அங்கே சொல்கிறேன் ஸோ உள்ளார அங்கே போய்ட்டு ஃபுல் ட்ரெஸ்ஸை கட்டிட்டு ஒரு துண்டு மட்டும் காக்கி துண்டு கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் கட்டிட்டு நீங்கள் வந்து ரிட்டன் அந்த வாட்டர் ஃபாலில் குளிக்கலாம். குளிச்சுட்டு அங்கே நீச்சல் அடிக்கக்கூடாது முக்கியமாக ஒன்று. ஏன்னா அதெல்லாம் ஓவரில் எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு ஃபோன்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது உள்ளார நம்ம எதுவுமே எடுக்க முடியாது. அவங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்கவங்க எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனால் அவங்கள்ட்ட போய் எப்படி கேட்குறது, ஓவரில் கரெக்ட் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் என்னால் ஓவரில் எதுவும் கொடுக்க முடியாது. ஆனால் உள்ளார ஒர்த்து. ஸோ குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா லிங்க பைரவி கோயில் இருக்கும். உள்ளார வந்து பைரவி அம்மன் சொல்லிட்டு ஒரு உள்ளார அம்மன் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நடுவில் ஒரு வேல் இருக்கும். அந்த வேல்லாம் பார்க்கும்போது ஒரு 10 அடி இருக்கும். ஸோ அதை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் தாலி கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது எதுக்கு கட்டுறான்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நான் கேட்கல யார்கிட்டையும். ஏன்னா யார்கிட்ட போய் கேட்குறது எனக்கு ஒன்றும் புரியல.
ஸோ அதனால் ஆனால் அவங்க கேட்டிருக்கலாம் இன்ஃபர்மேஷன் சென்டர்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று இருக்குது. நீங்கள் மூளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர்னு இருக்குது. நீங்கள் கேட்டு தெரிஞ்சதாலும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வெளியே கூட இருக்குது. நீங்கள் உள்ளார என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. ஸோ தமிழில் கேட்டாலும் கேட்பாங்க, இங்கிலீஷில் சொல்கிறதாலும் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது முடிச்சோம். லிங்க பைரவி வந்து ஸோ இது எல்லாமே ஒரு டைமிங் தான். ஸோ லிங்க பைரவி பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 to 120 முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4:20 தான் ஆரம்பிப்பாங்க. 4:20க்கு ஆரம்பித்து 6:30 8:30 வரைக்கும் ஓடும் அதே மாதிரி. ஆனால் தியானலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 6:30 ஆரம்பித்து நைட்டு ஒரு 8:30 8 o'clock வரைக்கும் ரன் ஆகும். ஸோ இதுதான் நார்மலான டைம் இது. அண்ட் தென் நீங்கள் லிங்க பைரவி பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஒரு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எள்ளு உருண்டையும் தேங்காய் உருண்டையும் கொடுப்பாங்க. ஸோ 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு. நல்லா நெய் ஊற்றி தேங்காய் உருண்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் அதில் நெய் ஓவராக இருந்துச்சு. மற்ற உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் பாயாசமும் கொடுத்தாங்க ஒன்று. நான் பாயாசம் ட்ரை பண்ணல. தேங்காய் உருண்டை எள்ளு உருண்டை மட்டும் தான். ஸோ அதை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் வந்து தியானலிங்கம் போவீங்க. ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரகுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ பசங்க வந்து முன்னாடியே குளிச்சிடும். சூரியகுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நம்ம வந்து குளிச்சிடும். ஸோ அவங்க வந்து சக்கரகுண்டுன்னு சொல்லி இடத்துல தான் பெண்களுக்கு தனியாக ஒரு குளிக்கிற இடம் இருக்குது. ஸோ அது வந்து நம்மளாலாம் பார்க்க முடியாது. ஒரு ஃபோட்டோ மட்டும் போட்டிருந்தாங்க, நான் பார்த்துருந்தேன். அதாவது சக்கரகுண்டு போகிற பிளேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ பாய்ஸ் குளிக்கிற மாதிரியே தான் அந்த இடமும் இருக்க மாட்டேங்க எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம். ஆனால் அதை பார்க்குறேன் நான். அதுக்கப்புறம் டேரெக்டாக சக்கரகுண்டு தாண்டினோடனே தியானலிங்கம் அங்கே போனோடனே தான் இருக்குங்க வேறு மாதிரிங்க. ஒரு நான் என்ன நினச்சேன்னா ஒரு ரூம்குள்ளே 4-5 லைனாக உட்கார வச்சு எல்லாம் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் அப்படி இல்லை. ஒரு பெரிய சர்க்கிள் எப்படின்னா ஆடிட்டோரியம் மாதிரி உள்ளார போனால் இருட்டாக தான் இருந்துச்சு. ஒரு உள்ளார எப்படி இருந்தாலும் 50 to 70 மெம்பர்ஸ் அதில் உட்காரலாம். ஸோ உள்ளார போய் உட்காந்தா சைலன்ஸ் அப்படி இருந்துச்சுங்க. லிங்கம் ஸ்டாச்சு அதில் இருந்துச்சு. ஒரு 20 feet இருக்குதான்றாங்க. 20 அடி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதே ஃபுல்லாக லிங்கம் ஒரிஜினல் லிங்கம் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு 20 அடி இருந்துச்சு. அதெல்லாம் தியானம் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு நந்தி இருக்கும். நீங்கள் போகும்போதே நந்தி பார்ப்பீங்க. நந்தி வந்து ஒரு 10 அடி பக்கமாக இருக்கும். ஸோ அதுவும் பெரிய நந்தி தான். ஸோ அதை நீங்கள் பார்த்தோன்னே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீனுக்கு வந்து ஒரு சின்ன மீன் குளம் இருக்கும். ஸோ நான் இங்கே தான் ஃபஸ்ட்டு நான் என்ன பார்த்தேன்னா ஒரு ஒயிட் கலரில் மீன் பார்த்தேன். அது கிட்டத்தட்ட இருக்குது ஒரு அடி பக்கமாக இருக்கும் தானே. ஒரு அடி பக்கமாக இருக்கும். ஒரு வெயிட் போட்டோம்னா ஒரு 2.5 கிலோ 3 கிலோ பக்கமாகவே வரும். ஒயிட் கலரில் மீன் மீசு கழுத்தின்னு சொல்லுவாங்க நம்ம இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒயிட் கலரில் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நிறையா கோல்டன் கலரு, ஆரஞ்சு கலரு, ரெட் கலரு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறையா மீன்கள் அங்கே பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா தான் ஒரு நம்ம சுக்கரகுண்டுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நம்ம பாய்ஸ் குளிச்சோம்ல. ஸோ அதுக்கு அந்த இடத்துல சில படுக்க சொல்லுவாங்க. எனக்கு இவன் தான் சொன்னான் படுக்க சொல்லி. ஆனால் சரியான ஒருத்தங்க படுத்திங்கன்னா ஒரு 10 to ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சத்தமாக அந்த நீர்வீழ்ச்சியில் தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு சத்தம்லாம் கேட்கும். பக்கத்தில் இந்த பாட்டு போடுவாங்க, அந்த இதெல்லாம் கேட்டுட்ருக்கோம். ஆஃப்டர் ஒரு 10 minutesக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கேட்குதுன்னே தெரியாது. ஃபுல் சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன். நிஜமாவே நீங்கள் மயங்கிறீங்க. அப்படி தூக்கம் வருது. ஒரு தூக்கம் வச்சு பாருங்க. எங்கேயுமே நான் அந்த தூக்கத்தை வரதில்லை. நான் தூங்கிட்டேன், இவனும் தூங்கிட்டான். நான் ஒரு கட்டத்துக்கு மேலே திடீர்னு முடிச்சு பார்க்கும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 to 45 3 o'clock பக்கமாக ஆயிடுச்சு. கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clock ஆகுது கரெக்டாக. ஸோ நான் ரிட்டர்ன் அங்கேருந்து கிளம்பி ஃபோன்லாம் ரிசீவ் பண்ணிக்கிட்டு ரிட்டர்ன் நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஸோ அங்கே இருக்கிற வியூ நான் இங்கே ஃபஸ்ட்டு சொன்னேன். இங்கெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட்டு, ரீல்ஸு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு தான் சொன்னேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பக்திமயமான ஒரு ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஒரு மயான அமைதிக்கு நீங்கள் போகணுன்னா பின்னாடி இருக்க நீங்கள் அந்த ஒரிஜினல் ஈஷாவுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். லிங்க பைரவி. ஸோ அந்த மாதிரி வேறு மாதிரி டிஆர்எஃப். ஸோ ஒர்த்து ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ அது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து பெயிண்டிங் இன்னும் பண்ணாமல் இருக்குது. ஸோ இன்னும் கரெக்டாக பராமரிப்பு இல்லை. ஸோ கரெக்டாக பராமரிப்பு இருந்துச்சுன்னா ஸோ இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ பார்க்க இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ கிடையாது. ஸோ இந்த இடத்த விட்டு நாங்கள் இதோட கிளம்புறோம். ஏன்னா இதுக்கப்புறம் கிளம்பிட்டு நாங்கள் வேறு ஏதாச்சும் போகலான்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன். ஸோ நான் என்ன எதுன்னு சொல்கிறேன் மோட்டோ விளாகில் சொல்லி கண்டிப்பாக போடுறேன். ஸோ இந்த பிளேஸ் நீங்கள் கன்ஃபார்ம் ஒரு டைமாச்சும் வந்து விசிட் பண்ணிடுங்க. முதல்ல எங்கள் அப்பா அம்மா ஒரு டைமாச்சும் நான் கூப்பிட்டு வரணும். எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வீடியோ காலில் காமிக்கிறேன். இதான் இந்த சிவலிங்கம் காக்கிறேன். இது எந்த ஒரு கோயில்றான்னு கேட்குறாரு. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க அப்பா அம்மா ஒரு டைம் கூப்பிட்டு வரணும். ஸோ மறக்காமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ மஸ்ட் ட்ரை. ஸோ டாடா பைஸ் வீடியோ இதோட இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் ஏதாச்சும் ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா சொன்ன கீழே கமெண்ட் செக்ஷனில் இருக்க கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஸோ நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அண்ட் டிஆர்எஃப் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் மறந்துட்டேன். ஸோ நீங்கள் பஸ்ஸில் வரீங்க, அதாவது நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வந்தீங்கன்னா ஸோ அங்கேயே நீங்கள் முன்னாடியே பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக இந்த சிவலிங்கம் இங்கே பார்த்துட்டு இந்த சிவனோட ஸ்டாச்சு பார்த்துட்டு தான் உள்ள போவீங்க. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பஸ்ஸில் வர்ற மாதிரி ஆகுறதா நீங்கள் காந்திபுரம் ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் டேரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த ஆதியோகா சென்டர் அந்த சென்டர் பிளேஸுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக மொபைல் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லுவாங்க, பேக்ஸ் எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லுவாங்க.
ஸோ நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளார போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வெளியே வாங்கிட்டு இந்த பக்கம் வாங்க. ஏன்னா நிறைய பேர் இங்கே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே பேக்கு ஸோ ஃபோன்ஸ் எல்லாமே அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஸோ இது வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனால் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நாங்களே 2 பேர்த்தையும் ஃபோட்டோ எடுத்து கொடுத்து ஸோ உங்களோட வாட்ஸ்அப்புக்கு நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஸோ அதை மறந்துட்டேன். ஸோ நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் டேரெக்டாக உங்களுக்கு ஆதியோகி சென்டருக்கே கொண்டு போய் விட்டுரும். ஸோ அங்கேருந்து நீங்கள் இங்கே நடந்து வந்து இது பார்த்துட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளார போங்க. அப்படி இல்லைனா உள்ளார போய் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் இங்கே வாங்க. அப்படி ஸோ ஈஷா விட்டு நம்ம இப்போ கிளம்புறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி கார் மியூசியம்ஸ் அப்படி இல்லைனா பெரியகுளம் லேக் ஐ லவ் கோவின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ் இருக்குல்ல. ஸோ ஆல்ரெடி கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் அது வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு போங்க. அது வந்து லவ்வர்ஸ் அண்ட் கப்புள்ஸோட ராஜ்யம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பிளேஸ்க்கு போகலாம். அப்படி இல்லை நம்மளோட ஃபேவரட்டான கார், அதான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பைக் பிடிக்குமோ அந்த அளவுக்கு மெஷின்ஸ் கார்ஸையும் பிடிக்கும். ஸோ அதனால் போயிட்டு ஜிடி கார் மியூசியம்ஸ் அந்த ஓல்டேஜ் கார்ஸ்லாம் அங்கே இருக்குன்னாங்க. ஸோ எப்படின்னு தெரில, டைமிங் பொறுத்து நம்ம ஜிடி கார் மியூசியம்ஸ் வந்து டைமிங் தான் எனக்கு தெரிஞ்சு எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ இப்போ டேரெக்டாக இங்கே முதல்ல போவோம். போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸோ அப்படியே டேரெக்டாக அப்படியே ஜிடி கார் மியூசியம் போயிட்டு ரூம் போயிடலாம். அப்படியே கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரி 2 இதுவுமே பெரியகுளம் லேக்கும் சரி ஸோ ஜிடி கார் மியூசியமும் சரி ஸோ 2 இதுவுமே பார்த்தீங்கன்னா 2மே ஃப்ளாப் தான். ஏன்னா நம்ம அங்கே பெரியகுளம் லேக்கும் சரி பிளான் பண்ணி நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ பார்த்து என்ஜாய்மெண்ட் பண்ணலாம், ஒரு ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனோம். ஸோ அங்கே பார்த்தாலும் ஒரு சில பேர் தான், ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்க. பட் ஓகே அதுதான் ஃபெயில் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஜிடி கார் மியூசியம் வந்தால் ஸோ அதுக்கு மேலே திங்கக்கிழமை மோஸ்ட்லி ஜிடி கார் மியூசியமும் சரி கோவை குற்றாலமோ தான் சரி ஸோ எல்லாமே திங்கக்கிழமை லீவாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் முன்னாடியே பார்த்துருக்கணும், நானும் கவனிக்கல. ஸோ எல்லாம் ஆல்ரெடி திங்கக்கிழமை நார்மலாக ஒர்க்கிங்காக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா திங்கக்கிழமை லீவு. ஸோ என்ன பண்ணுறது, பிளான் பண்ணது நடக்கலை. ஸோ அதனால் நாங்கள் டேரெக்டாக போயிட்டு மதியம் வேறு சாப்பிட்லையா. ஸோ டேரெக்டாக போய்ட்டு ஒரு பிரியாணி கடை பார்த்து சாப்பிட்டு தெம்பாக அப்படியே ரிட்டர்ன் ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ரூமுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஆண்டால் பார்த்தீங்கன்னா கீழே நிற்கிறோம். ஸோ கிட்டே ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நான் உங்களுக்கு 1 by 1 விளாக் கண்டிப்பாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ எல்லாமே 1 day விட்டு 1 நாள் 1 day விளாக் வந்துச்சுன்னா 1 day உங்களுக்கு வந்து ஷார்ட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பிள்ளை கனெக்ட் பண்ணி ஆளை படிச்சுங்க. ஸோ வண்டியில் போது ஹெல்மெட் போட்டு வண்டி விட்டுங்க, ஹெல்மெட் போட மாட்டேங்கிறாங்க. ஸோ கடை பேசிட்டு இருக்கேன்.